ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாமு கிச்சனில் குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன குருமானா கொண்டக்கடலை வச்சு குருமா தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதோட உருளைக்கிழங்கோ இல்லை வேறு எந்த காய்கறியுமே நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கணுன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பிளேனாக சுண்டலை மட்டும் வச்சு எப்படி டக்குன்னு ஒரு ஈஸியான கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எந்திரிச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட போகிறேன். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா, இந்த கொண்டக்கடலை நல்லா முங்கி கொஞ்சம் கூட வரணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா விசில் வரையில் வெளியில் போயிடும். இப்போ இதில் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளில போச்சுன்னா அந்த சத்தான தண்ணி பூரா வெளியில் போன மாதிரி போயிருங்க. அதுக்காகத்தான் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் சிம்மில் கூட நீங்கள் வச்சு விசில் விடலாம். சிம்மில் வச்சு விசில் விடையில் தண்ணி வெளியில் போகாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 5 பீஸ் கிராம்பு போட்டிருக்கேன். கிராம்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். எந்த ஸ்பூனில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க, பெரிய ஸ்பூனாக தான் போடுறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சி எந்த சைஸில் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 12 பூண்டு பல், நாட்டு பூண்டு இருக்குல்ல, அதோட பூண்டு பல் ஒரு 12 தோலை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 50 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடியை வச்சு நல்லா அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையுமே வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்கணும். ஏன்னா இந்த கசகசை நம்ம ஊற வைக்காமல் அரைக்கையில் அப்படியே நெருனே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிருங்க. அந்த கசகசாலாம் அந்த மூடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக நம்ம அரைச்சிக்குவோம். இந்த விழுது நமக்கு மையாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடையில் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ எந்த அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த விழுதை. இந்த விழுதோட டேஸ்ட்டு தான் நமக்கு அந்த குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குக்கர்லேயும் விசில் வந்துட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கடலெண்ணெய். அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சேர்க்கணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்கணுன்னா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்குவோம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் பல்லாரி இருக்குல்ல, அதில் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய பல்லாரி, ஒரு பல்லாரி நான் பெருசாக இருந்துச்சு அதனால் 1 மட்டும் எடுத்திருக்கேன். 1 எடுத்து நல்லா கிளறி விட்ருவோம். இது எப்படின்னா கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வேகணுங்க. அதேமாரி ரொம்ப ப்ரௌன் கலராகவும் ஆக வேண்டாம் குருமாவுக்கு. இப்போ இதில் இந்த சைஸில் தக்காளி எடுத்து 2 தக்காளி எடுத்திருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வெந்துட்டுருக்கையிலேயே கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் வெந்து வரணும் வெங்காயம். இப்போ இதில் நம்ம ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்குவோம். இப்போ தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியும் போட்டுட்டு உப்பையும் போட்டுருவோம். உப்பு போடையில் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தாங்க, உப்பு போட்டோம்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் டக்குன்னு வெந்து வந்துருங்க. நமக்கு கஷ்டம் கொடுக்காமல் சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துட்டுன்னு. இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடணுங்க. அப்போ தான் குருமாவுக்கு நீங்கள் மசால் போட்டு கலக்கையில் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு, கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான். நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை பூரா போகணும் இந்த மசாலாவில். அது வரைக்கும் நம்ம வதக்குவோம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. மசால் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வச்சு வதக்குனீங்கன்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி வரும். ஆனால் அடி பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊற்றையில் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும்.
இப்போ கொண்டக்கடலை வந்து வேக வச்சிருந்தோம்ல குக்கரில், அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் கொண்டக்கடலையை எடுத்து பார்ப்போம் வெந்துட்டான்னு. நல்லா மசிஞ்சு வந்துட்டுங்க எனக்கு. சூப்பரா வந்துட்டு. பாருங்க அமுக்குனா எப்படி இருக்குன்னு. இப்போ மசாலா பூரா நல்லா வெந்து வந்துட்டு பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு, இந்த நேரத்தில நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் விழுதுகள உள்ள ஊத்திருவோம். இந்த விழுது இதுதாங்க நமக்கு வந்து குருமாவுக்கு வந்து டேஸ்ட் குடுக்கறது. இத ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் இது எல்லாத்தையுமே. நீங்க இதோட பொரிகடலை போட்டு அரைக்கிறனாலும் நீங்க அரைச்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா கட்டி குடுக்கும். குருமா வந்து நல்லா கட்டியாக்கி குடுக்கும் பொரியல்ல போட்டு அரைச்சிங்கன்னா. இப்ப மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி விட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்க, இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிரும். ஏன்னா நம்ம இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையா தான் போட்டிருக்கோம். அதனால இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மசாலா நல்லா கொதிக்க விட நீங்க இந்த குருமாவோட டேஸ்ட்ட வந்து நல்லா கூட்டி குடுக்கும். அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்ப இது நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா மசால் வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்ப மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நம்ம வேக வச்சிருக்க சுண்டலோட தண்ணியோட அப்படியே உள்ள ஊத்திருங்க. அந்த தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க நீங்க அந்த தண்ணியோட ஊத்தையில. நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறதுக்கு பதிலு இந்த சுண்டல்ல உள்ள தண்ணிய வச்சு ஊத்தி நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா, குருமா வந்து சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம சுண்டல்லையும் வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு. அதேமாரி தக்காளி வதக்கையிலையும் உப்பு போட்டு தக்காளிய வதக்கியிருக்கோம். அதனால எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்குங்க. நீங்க வைக்கையில ஒரு வேள உப்பு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த குருமாவ வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருவோம். கொதிக்க விட்டு கொஞ்சமா இதோட தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வரணும். நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வத்தி வந்து கட்டியா இருக்கிற மாரி வைக்கல. ஏன்னா நம்ம கீழ இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னுமே கட்டியாயிரும். அதனால நீங்க ரொம்ப கட்டியாக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் வத்த விட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு இந்த சாறு மாரி குழம்பு மாரி இருக்கவே இருக்காதுங்க. அதனால தான் சொல்றேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா ஓகேங்க. இதுவே இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வெளியில எடுத்து வச்சுட்டோம்னா, இந்த தண்ணியே நமக்கு வந்து கட்டி ஆகுங்க. அதனால இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து இப்ப இறக்க தான் போறோம். ரெடி ஆயிட்டு நமக்கு குருமா. இப்ப நம்ம வந்து இதில மல்லி இல மட்டும் தூவி இறக்கணுங்க. மத்தபடி குருமாலாம் ரெடி ஆயிட்டு, சிம்ல வச்சுட்டேன் அடுப்ப. மல்லி இல தூவி இறக்கிட்டோம்னா, அவ்வளோதான் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிற வேண்டியதாங்க. குருமா வந்து இது வந்து நீங்க இறக்கி வச்சதுக்கப்புறமும் முன்னாடி சொன்ன மாரி தான். நல்லா கட்டியாயிரும். அதனால நீங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஊத்தி சாப்பிடுறதுக்கு இப்ப நீங்க இட்லிக்கு ஊத்தி சாப்பிடுறீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சமாவது இந்த அளவுக்கு இருந்தா தான் நமக்கு இட்லிக்கு ஊத்தி சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இட்லிக்கு ஊத்தி சாப்பிட நல்லா இருக்காதுங்க. அவ்வளோதான் குருமா வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இந்த குருமா வந்து நீங்க சப்பாத்திக்கு, நானுக்கு, புரோட்டாவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வெள்ள சோறுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த குருமா ரெசிபி. முட்டை வச்சு இந்த குருமா ஊத்தி சாப்பிட்டாலே வெள்ள சோறு வந்து சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கும் சேர்த்துக்கலாம். அதேமாரி சாதத்துக்கும் ஊத்தி சாப்பிடலாங்க. 2க்குமே சூப்பரா ஈஸியா செஞ்சிரலாம் நீங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தா, இத வந்து 2 இதுக்குமே நம்ம ஈஸியா செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிறலாம். அவ்வளோதான் குருமா சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் ஆதரவு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.